இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, உன்னை காணோம். நான் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீ மொட்டை மாடியில வந்து நிக்கிற. இப்போதைக்கு மொட்டை மாடிக்கு வந்திருக்க. ஆனா நிலைமை இப்படியே போனா நான் மொத்தமா வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியது இருக்கும் போல. ஆண்டி, என்ன ஆச்சு மித்ரா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? கீழே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஏற்கனவே இந்த வீட்ல நீங்க, நான், அந்த அகிலாண்டீஸ்வரிய தவிர மத்தவங்க எல்லாரையுமே அந்த சமையல்காரி தன்னோட கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இப்ப ரத்தம் கொடுத்து அந்த அகிலாண்டீஸ்வரிய காப்பாத்தினதுல இருந்து அகிலாண்டீஸ்வரியும் அந்த சமையல்காரி மேல பாசமா வேற இருக்கா. இது இப்படியே நீடிச்சிட்டு இருந்தா அந்த சமையல்காரி அகிலாண்டீஸ்வரிக்கு ரொம்ப ஈஸியா மருமகள் ஆயிடுவாளோன்னு நினைக்கிறேன். மித்ரா, நீயே தேவையில்லாம கவலைப்படுற. அப்படியெல்லாம் நடந்துருமா? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? விடக்கூடாது ஆண்டி. அகிலாண்டீஸ்வரிக்கும் சமையல்காரிக்கும் ரத்தத்தால ஏற்பட்டிருக்கிற இந்த புது உறவை நம்ம வளர விடக்கூடாது. பார்வதி, இன்னைக்கு என்ன சமையல்? காலிஃப்ளவர் மிளகு பொரியல், சேனை ஸ்பெஷல் வறுவல், கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு, சின்ன வெங்காய சாம்பார், அப்புறம் புதினா துவையல், வெண்டைக்காய் மோர் குழம்பு, நெல்லிக்காய் ரசம். இரு, என்னது இது? எல்லாமே அம்மாவுக்கு பிடிச்ச ஐட்டமா சொல்லிட்டு இருக்க. ஆமா பட்டமாக்கா, இன்னைக்கு எல்லாமே அம்மாவோட ஸ்பெஷல் தான். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச, அம்மா விரும்பி சாப்பிடுற ஐட்டம் தான். ஆஸ்பத்திரியில மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மா நாக்கு செத்து போயிருக்கும். அதான் அம்மாக்கு நாக்குக்கு ருசியா விதவிதமா சமைக்க போறேன். நல்ல நாள்லயே அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைப்ப. இப்ப அம்மா வேற ஆபரேஷன் முடிஞ்சு செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இப்ப உனக்கு சொல்லவா வேணும்? சரி, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. நீங்க ரைஸ் வச்சுட்டு சாம்பாருக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வைங்க, நான் வரேன். சரி பார்வதி. ஆண்டி, சமையல முடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம பிளானை எப்படி ஒர்க் அவுட் பண்றது? முதல்ல அவங்க 2 பேரையும் கிச்சனை விட்டு வெளியில அனுப்பணும் மித்ரா. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். அதான் எப்படி அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மித்ரா, நீ பட்டமாவை கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லி ஒரு ரூமுக்கு அனுப்பு. நான் அந்த சமையல்காரியை பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. பட்டமா, அம்மா, இங்க வாங்க. இதோ வரேன். சொல்லுங்கம்மா. என்ன, சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. சரி, எங்களோட ரூம்ல ஒரே குப்பையா இருக்கு. போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வா. சரிங்கம்மா. ஆண்டி, என்ன டேஸ்ட் பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாத்துலயும் உப்பு அள்ளி கொட்டுங்க. இரு மித்ரா, அப்படிலாம் டக்கு டக்குன்னு உப்பு அள்ளி கொட்டிட முடியாது. அப்புறம் நம்ம தனியா உப்பு போட்டிருக்கோம் தெரிஞ்சிரும். எப்பவுமே சமைச்சதை விட கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்ததா அது சமைச்சவங்க தப்பு மாதிரி தெரியும். கரெக்ட் தான் ஆண்டி. சாப்பாட்டுல எப்பவுமே உப்பு கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்ல அதிகமா இருந்தாலோ அகிலாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்டவளுக்கு இன்னைக்கு வைக்க போற இந்த உப்பு விருந்து எப்படி இருக்கும் பாரு. சமைச்ச அந்த சமையல்காரிய 2 பிரிச்சு மேய போறா. ரத்தத்தால உண்டான அந்த உறவை உப்ப வச்சு எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாரு. உறவாடி கொண்டாடுறீங்க உறவு, ரத்த பந்தம் வந்து கொண்டாடுறீங்களோ? இன்னியோட உங்க உறவு அருந்து நாரா தொங்க போது பாருங்க. இதெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? எல்லாத்துலயும் கொஞ்சம் போட்டு வைப்போம். அப்பதான் விருந்து சிறப்பா இருக்கும். ஹலோ. யா, சொல்லுங்க. சாப்பிடுற நேரம் பார்த்துதான் அம்மாவுக்கு போன் வரும். அட அட அட, எதை கொடுத்தாலும் திங்கிற திண்ணை மூட்டைக்கே இந்த சாப்பாடு இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா அகிலா நிலைமை
சமையல்காரிய ஒரு புடி பிடிக்க போறா. செம்ம என்டர்டைன்மெண்ட். ஐயோ, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சாப்பிடுறா. உப்பு அதிகமா இருக்குன்னு சமையல்காரிய வரைஞ்சு கட்டுவான்னு பார்த்தா இவ இப்படி வாரி கட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் நினைச்சது எதுவும் நடக்காதா? கடவுளே. அக்கா, ஏங்கா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க நாக்குக்கு ருசியே தெரியாம போச்சா? சரி, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, ருசி என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் எதுவும் சொல்லாம அப்படியே சாப்பிடுறீங்க. வனஜா, இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? இல்லக்கா, இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாத்தீங்கல்ல, வாயில வைக்க முடியல, உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கா. நீங்களே எப்படி சாப்பிடுறீங்க? ஏண்டி அறிவில உனக்கு? அக்கா பாவம் உடம்பு சரியில்லாம இத்தனை நாள் சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க. இன்னைக்குதான் வந்து சாப்பிடுறாங்க. கொஞ்சம் நல்லா சமைச்சு வைக்க மாட்டேன்? எல்லாத்துலயும் உப்பு கொட்டி வச்சிருக்க. வனஜா, இப்போ எதுக்காக பார்வதியை திட்டுற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. எதுக்கு மாமா? சமையல்ல எல்லாம் சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறம்மா. இன்னைக்கு சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா இருந்ததும் உன் மேல கோவப்படுவாங்க, நீ அதை நினைச்சு வருத்தப்படுவேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சித்தி தூண்டி விட்டும் கூட அம்மா கோவப்படாம சித்திக்கு பக்குவமா எடுத்து சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அம்மாவோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாம்பார்ல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்ததுன்னா அது சமையல்ல நடந்த தப்புதான். அதுக்காக அம்மா என்ன கோவப்பட்டு திட்டிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். தப்புக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கிட்டு நான் சமாதானம் ஆயிருப்பேன். ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் அதுக்காக கோவப்படாம அமைதியா மன்னிச்சுட்டு போனதுல எனக்கு சந்தோஷமே இல்ல மாமா. எனக்கு பயமா இருக்கு. சிங்கம்னா கர்ஜிக்கணும், புலினா பாயணும். எப்போ தான் இயல்புல இருந்து அது விலகி போதோ அப்போ அதை பார்த்து நாம சந்தோஷப்பட முடியாது. இப்ப அம்மாவோட நிலைமையும் அதான் மாமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்திலேயே மாமியார் என் மேல கோவப்படலன்னு வருத்தப்படுற முதல் மருமக நீ தான் இருப்ப. அம்மாவோட இந்த மாற்றத்தை நான் பாசிட்டிவா பாக்குறேன், நீ நெகட்டிவா பாக்குற.